கொம்பு ஒரு காலமும் நீங்கள் அதாவது நிலத்தில் பதிக்கலாம். அதாவது நிலத்தில் இஃப் யூ டோன்ட் நிலத்தை நோண்டி அதில் புதைக்கலைன்னா, இப்போ முருங்கை மரம்லாம் அப்படி உடச்சி கொண்டு வந்து வைப்பாங்க செடிகளை கொண்டு, அது வேற. பிகாஸ் அது மறுபடியும் போய் நிலத்தில் கனெக்ட் ஆகிறதுனால, நிலத்தில் ஜீவன் கர்த்தர் பேசி வச்சிருக்கிறதுனால, ஸோ இந்த கனெக்ஷன் போகும்போது கண்டிப்பாக அது உடனே திரும்ப அது மரமாக வளர ஆரம்பிக்குது. ஆனால் இந்த கொம்பு காய்ந்து, ஆரோனுடைய கையில் இருந்த கொம்பு இப்போ இது சாதாரண கொம்பா இல்லை. ஏன்னா இதுக்கப்புறம் ஆரோன் அந்த கொம்பை கையிலையும் எடுக்கலை. கர்த்தர் சொல்லிட்டாரு, இந்த துளிர்த்த கோலை போய் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு அடையாளமாய், நான் உங்களை தெரிந்து கொண்டதுக்கு அடையாளமாய், நான் எப்படி என்ன செய்கிறேன்னு தெரிந்து கொள்ள அடையாளமாக இதை கொண்டு போய் உடன்படிக்கை பெட்டிக்குள்ளே வை அப்படின்னு சொல்லிட்டார். ஸோ ஆரோன்ஸ் ராட் வென்ட் இன்டு தி ஆர்க் ஆஃப் த கவனன்ட். அது பத்திரமா கொண்டு போய் போட்டது. அப்போது கிளையாக இருந்து கொம்பாய் மாறினாலும் கர்த்தருடைய வேலை வந்தபோது, ஒருவேளை மரத்தோடு இசைந்திருந்த போது கனி கொடுத்துச்சோ இல்லையோ, ஆனால் பிரசன்னத்தில் ராத்திரி வைக்கப்பட்ட போது அது எல்லாம் ஒரே ராத்திரி நடந்துச்சு. ஆமென்.